ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது. நாட்டின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தூதரக உறவுகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தில்லி உயர்நீதிமன்றத்தில் மே மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. உலக பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் கொத்தாரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது. இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. மேற்குவங்க இரண்டாம் கட்ட தேர்தலில் இதுவரை 91.31% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாட்டில் மகளிருக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இது தொடர்பாக எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கடந்த 2017ஆம் ஆண்டு 22% இருந்த மகளிரின் வேலைவாய்ப்பு 2025ஆம் ஆண்டில் 39% உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், ஜவுளித்துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்களை காலணி உற்பத்தித் துறையில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காலணி உற்பத்தித் துறையை மேம்படுத்த ஜவுளித்துறையுடன் இணைந்து அமைப்பு ரீதியிலான மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திரு கிரிராஜ் சிங் தொழில்நுட்ப ரீதியாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அந்த கட்டுரையில் தெரிவித்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உலக அளவில் நிலவி வரும் குழப்பமான அரசியல் சூழலிலும் நாட்டின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தூதரக உறவுகளை இந்தியா பின்பற்றும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வெளியுறவு தூதர்கள் மற்றும் அமைச்சக அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் வெளியுறவுக் கொள்கை மற்றும் அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நுகர்வு பொருளாதார கட்டமைப்பை இந்தியா வலுப்படுத்தியுள்ளதால் இந்திய சந்தைகள் விரிவடைந்திருப்பதாக கூறினார். 1.5 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வருமான வரம்பும் உயர்ந்து வருவதாக அவர் கூறினார். உலகத் தரத்திலான பொருட்களையும் தேவைகளையும் இந்திய சந்தைகளில் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரும் என்றும், நியூசிலாந்து மக்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வருவாயையும் உயர்த்தித் தரும் என்றும் கிறிஸ்டோபர் லக்சன் மேலும் கூறியிருக்கிறார். இந்தியா கென்யா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான 10வது ஆய்வுக் கூட்டம் நைரோபியில் நடைபெற்றது. இந்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வாலும் கென்யாவின் வர்த்தகத்துறை முதன்மை செயலர் ரெஜினா அகோதாவும் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வலுப்பெற்று வருவதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர். கடந்த நிதியாண்டில் இந்தியா கென்யா இடையிலான வர்த்தகம் $4.31 பில்லியன் இருந்தது. இது கடந்த நிதியாண்டை காட்டிலும் 24.9% கூடுதலாகும். பல்வேறு துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், மருந்துகள், வேளாண் பொருட்கள் வர்த்தகத்திற்கான சந்தையை விரிவாக்கம் செய்வது குறித்தும், சலுகைகள் வழங்கி ஊக்கப்படுத்துவது குறித்தும் இதில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை சீரிய முறையில் தொடர்ந்து செயல்படுத்துவது குறித்தும் இதில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா ஈக்வடார் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று ஈக்வடாரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாரியா கேப்ரிலாவுடன் பேச்சு நடத்தினார். புதுதில்லி வந்துள்ள கேப்ரிலாவுடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாகவும், மருத்துவத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே,
சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப் பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் போர் சூழல் நிலவி வரும் போதிலும் விநியோகத்திற்கு தேவையான சமையல் எரிவாயு போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முழுமையாக தீர்ந்து போனதாக புகார் எதுவும் வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வாடிக்கையாளர்களுக்கு DAC குறியீட்டு எண் அடிப்படையிலேயே சமையல் எரிவாயு வழங்கப்படுவதால் தேவையான அனைவருக்கும் சிலிண்டர்கள் கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஏப்ரல் மாதத்தில் நேற்று வரை 1,84,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று மட்டும் 73,000 5 கிலோ சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நாட்டின் எந்தவொரு துறைமுகத்திலும் கப்பல் போக்குவரத்து நெரிசல் இல்லை என கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைமுகங்களிலும் போக்குவரத்து வழக்கம்போல் நடைபெற்று வருவதாக கூறினார். மேற்காசிய துறைமுகங்களில் உள்ள இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய கப்பல்கள் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் 2829 இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தற்போதுள்ள சூழ்நிலை குறித்து கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் பெட்ரோலியம், உரங்கள் மற்றும் வர்த்தகத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் கூறினார். ஹோர்முஸ் வழியாக ஏற்றுமதி இறக்குமதியை பாதுகாப்பாக மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் திரு முகேஷ் மங்கல் கூறினார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் தில்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட 21 பேரை விசாரணை நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு அடுத்த மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் வரும் சனிக்கிழமைக்குள் தங்களது தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அந்த நீதிமன்றத்தின் பதிவுகளை முழுமையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். உலக பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் கொத்தாரி பட்டம் வென்றார். அயர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் இந்தியாவின் பங்கஜ் அத்வானியை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மல்யுத்த பிரிவில் புஷ்பா யாதவ் மற்றும் பிரியா தங்கப்பதக்கத்தையும், சித்தார்த் வெள்ளிப்பதக்கத்தையும், ஜஸ்பிரீத் கவுர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. காமன்வெல்த் இளையோர் மற்றும் ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றது. சமோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சாரு பேசி, சுனில் சிங், அபினவ் கோகாய், அசாங்பா கோகாய் ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது. நாட்டின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தூதரக உறவுகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா, நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தில்லி உயர்நீதிமன்றத்தில் மே மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. உலக பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் கொத்தாரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.